நேற்றுள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஏர் ரீசர்குலேஷன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பில்டிங் பிளான் ஸ்டடி, அதாவது ஒரு பில்டிங் ஸ்டடி. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்ம எம்இபிக்கு தேவையான பில்டிங்ஸ் பிளான்ஸ் பற்றி, ஃப்ளோர் பிளான், செக்ஷன் பிளான், எலிவேஷன் பிளான், இதை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோ மாதிரி படிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம்னா எப்போ நம்மளால ஒரு கேட் ஃபைலையோ இல்லை ஒரு பில்டிங் பிளானையோ ரீட் பண்ண முடியுதோ அப்போதான் அதுக்கு தேவையான எம்ஏபி டிசைன், எம்ஏபி மாடலிங் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக்ங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் பேசிக் டாபிக் கூட. சரி, ஓகே. இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டாலே அதில் 3 மேஜர் சர்வீஸ் இருக்கும்: ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சர், எம்இபி. ஆர்கிடெக்சர் தான் கிரியேட்டர் ஆஃப் த பில்டிங். சரி, ஆர்கிடெக்சருங்கிறது யாருன்னா நம்ம பாடி மாதிரி. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் யாருன்னா நம்ம பாடி கொடுக்குற ஸ்ட்ரென்த், அதான் நம்ம எலும்பு அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்குற, நம்ம பாடிக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறவங்க. எம்இபிங்கிறவங்க நம்ம ஹார்ட், கிட்னி அந்த மாதிரி. ஸோ 3மே ஒழுங்காக செயல்பட்டாதான் அந்த பில்டிங் 100% நல்ல பில்டிங்காகவே இருக்கும். ஸோ எப்படி பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் நான் சொன்னதை பற்றி தான் இருக்கும். அவங்களோட மெயின் மோட்டோ என்ன இருக்குன்னா டிசைன் இன்டீரியர் அதாவது பில்டிங். அப்போ அந்த லுக் வைஸா அந்த பில்டிங் எவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுமோ அதுக்கான ஃபுல் இது ஆர்கிடெக்ட் தான் பார்த்துப்பாங்க. தென் ஸ்ட்ரக்சர், அவங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா ஸ்ட்ரென்த், பில்டிங்கோட ஸ்ட்ரென்த். ஆர்கிடெக்ட் பிளான் பண்ண இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும், எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், எங்க பண்ண முடியும்னு சொல்லி டிசைட் பண்றவங்க ஸ்ட்ரக்சர். தென் எம்இபி. எம்இபினாலே நம்மளோட மெயின் மோட்டோ என்னன்னா கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி. எம்இபியில் நான் இனிஷியலாகவே ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஹெச்விசி ஃபயர் ஃபிட்டிங் மெக்கானிக்கில் வரும், எலக்ட்ரிக்கில் லைட்டிங் ஃபயர் அலாம் இதை பற்றி வரும், பிளம்பிங்கில் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கிடெக்சர் டிராயிங் பற்றி ரீட் பண்ணுற பற்றி பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் டிராயிங் வந்து நமக்கு என்ன மாதிரி இன்புட்லாம் வரும்னா ஃப்ளோர் பிளான் டிராயிங், செக்ஷனல் டிராயிங், எலிவேஷனல் டிராயிங், விண்டோ டீடைல் டிராயிங்ஸ், ரெஃப்ளெக்டட் சீலிங் பிளான் டிராயிங்ஸ். இந்த 5 என்னன்னு சொல்லி ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் டிராயிங். ஃப்ளோர் பிளான் டிராயிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு பில்டிங்கை டாப் வியூலேருந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுமோ அதான் ஃப்ளோர் பிளான் டிராயிங். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் இருக்குன்னா அது நீங்கள் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஹால், இது கிச்சன், இது பெட்ரூம் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிராயிங் தான் ஃப்ளோர் பிளான் டிராயிங். செக்ஷனல் டிராயிங். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளோ பிளான் டிராயிங் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ளோ பிளான் டிராயிங்கிறது நான் சொன்ன மாதிரி டாப் வியூலேருந்து பார்க்குற அந்த ப்ரொஜெக்ஷன் தான். இது எதுக்கு இதில் நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷன் எதுக்கு தேவைப்படுதுன்னா பில்டிங்கோட நார்த் சைடு எதுன்னு காட்டுறதுக்காக தேவைப்படுது. ஏன் இந்த நார்த் சைடை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அவங்க மீன் பண்ணுறாங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஹீட் லோட் கால்குலேட் பண்ணுறதுக்கு சன் எங்கே ரைஸ் ஆகும் எங்கே மறையுங்கிறது தெரியணும். ஸோ இதுக்காக நார்த் ஓரியன்டேஷன்லாம் இனிஷியலாக ஃப்ளோ பிளான் டிராயிங்கில் ஆர்கிடெக்ட் நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா கிரிட்ஸ். ஓகேங்களா, கிரிட்ஸுங்கிறது என்னன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிக்கலாக ஒரு 5 லைன், ஹரிசாண்டலாக ஒரு 5 லைன். அந்த வெர்டிக்கல் லைனுக்கு நீங்கள் ஏபிசிடின்னு கொடுத்துக்கோங்க, ஹரிசாண்டல் லைனுக்கு 1 2 3 கொடுத்துக்கோங்க. இதுதான் கிரிட். இப்போ நான் சொல்றேன் ஏக்கும் பிக்கும் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற ரூம் சொல்லி நான் லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் அந்த கிரிட்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எந்தெந்த ரூமுக்கு நம்ம ஏசி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு ஃப்ளோர் பிளான் பார்த்து நமக்கு ஐடியா கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாய்லெட்டுக்கு ஏசி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி சில கிரிட்டேரியா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃப்ளோர் பிளான்லேயே டிசைட் பண்ணிடலாம். தென் நமக்கு வந்து செக்ஷன் டிராயிங் தருவாங்க. ஆர்கிடெக்ட் சைட்லேருந்து செக்ஷன் டிராயிங் தருவாங்க. செக்ஷன் டிராயிங்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பில்டிங்கை பாதியாக கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அதான் செக்ஷனல் டிராயிங். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனை ஃபோன் உடஞ்சிச்சுன்னா அது உடஞ்சதை கட்டான மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிற அந்த டிஸ்பிளே எல்லாம் பார்க்குறோம்ல, இதுதான் செக்ஷனல் டிராயிங். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் எஃப்எஃப்எல். இந்த எஸ்எஸ்எல் எஃப்எஃப்எல்ங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது வரைக்கும் யூஸ் ஆகும்னா மோஸ்டா டிசைன் பண்றப்போ யூஸ் ஆகும். எஸ்எஸ்எல்னா ஸ்ட்ரக்சர்டு ஸ்லாப் லெவல், எஃப்எஃப்எல்னா ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல். ஸ்ட்ரக்சர் ஸ்லாப் லெவல், ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல்னா என்னன்னா, ஸ்ட்ரக்சர் ஸ்லாப் லெவல்னா நம்ம கான்கிரீட் போட்டக்கப்புறம் அதோட டாப் இருக்குல்ல, அதான் ஸ்ட்ரக்சர் ஸ்லாப் லெவல். எஃப்எஃப்எல்ங்கிறது டைல்ஸ் போட்டக்கப்புறம் இருக்கிறது. எஸ்எஸ்எல் இருந்து எஃப்எஃப்எல் மேக்ஸிமம் ஒரு 100 மில்லிமீட்டர் அந்த மாதிரி கூட தான் இருக்குன்னா டைல்ஸோட திக்னஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டோர் வருதுங்கிறதெல்லாம் நம்ம ஃப்ளோர் பிளான்லயே பார்த்துக்கலாம். தென் செக்ஷனல் டிராயிங். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்கை கட் பண்ணி பார்க்கறதா செக்ஷனல் டிராயிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் உங்க ஃபோன் உடஞ்சிச்சுன்னா, 2 உடஞ்சிச்சுன்னா அது வந்து 2 கட் பண்ணி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே போர்டு, மதர் போர்டு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் செக்ஷன் எங்க கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பில்டிங்கை செக்ஷன் கட் பண்றாங்கன்னா எந்த ஏரியா கட் பண்ணிருக்கோன்னு தெரிஞ்சா நமக்கு அக்யூரேட்டா புரியும். ஸோ அதை எங்க பார்க்கணும்னா ஃப்ளோர் பிளான்ல காமிச்சிருப்பாங்க அந்த பில்டிங் செக்ஷன் எங்க கட் ஆயிருக்குன்னு.
தென் எலிவேஷன் டிராயிங். எலிவேஷன் டிராயிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டை அவுட்ரு சைட்லேருந்து பார்க்குறோம், வெளியேருந்து பார்க்குறோம். உங்கள் வீடு ஒரு மெயின் ரோட்டில் இருக்குன்னா நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தா உங்கள் வீடு எப்படி தெரியுமோ அதை காட்டுறதா எலிவேஷன் டிராயிங். இதில் என்ன தெரியும்னா அவுட்டர் வால் எப்படி இருக்குது, அவுட்டர் வாலில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, பெரிய பெரிய டிசிஎஸ் மாதிரி பில்டிங்லலாம் கிளாஸ் வச்சு அவுட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாம் பார்க்கறதுக்கு நம்ம எலிவேஷன் டிராயிங்கை ப்ரிஃபர் பண்ணோம். தென் விண்டோ டீட்டெயில் டிராயிங். விண்டோ டீட்டெயில் டிராயிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ரூம்குள்ள யூஸ் பண்ணுற விண்டோஸ் என்ன விண்டோஸ்ன்னு டீட்டெயில் இருக்கும். இது இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னா கூலிங் லோட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன் யூஸ் ஆகுதுன்னா இது வழியாக தான் ஹீட் உள்ள ரூம்குள்ளே ஏசி பண்ணுற ரூம்குள்ளே போக போகுது. ஸோ அதுக்கு அந்த ஏரியாலாம் பார்க்கறதுக்காக தான் இது மெயினாக யூஸ் ஆகும். அதர்வைஸ் மாடலிங் வைஸாக அது பெருசாக நமக்கு எதுவும் யூஸ் ஆகாது. தென் ரெஃப்ளெக்டட் சீலிங் பிளான். இது நம்ம மாடலிங் யூஸ் ஆகும். ஏன் இது யூஸ் ஆகும்னா ரெஃப்ளெக்டட் சீலிங் பிளான்னா நம்ம சீலிங்கிறது நம்ம கான்கிரீட் போடுறது மட்டும் சீலிங் இல்லை. பெரிய பெரிய பில்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டக்டெல்லாம் அந்த ரூம்குள்ளே தான் பாஸ் ஆகிட்டு இருக்கோம், எக்யூப்மெண்ட் வச்சுருப்போம், கேபிள் ட்ரைவ் போகும், பைப்ஸ்லாம் போகும். இதெல்லாம் கீழே ரூம்குள்ள இருக்கிறவங்க பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும், இதெல்லாம் மறைக்கணும்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் சீலிங், ஒரு பொய்யான சீலிங் போடுவாங்க. அது என்ன மெட்டீரியல் இருக்குன்னா ஜிப்சம் போர்டு மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியல் ஒரு சீலிங் மாதிரி போடுவாங்க. அதை பேர் ஃபால்ஸ் சீலிங். ஸோ இந்த ஃபால்ஸ் சீலிங் என்ன டைப்ல வரப்போகுதுங்கிறது தான் ரெஃப்ளெக்டட் சீலிங் பிளான்ல தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் டைப்ல சீலிங் இருக்கும், எதுவுமே இல்லாமல் ஃபிளாட்டா சீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. இதெல்லாம் நம்ம எதில் பார்க்கலாம்னா இந்த ரெஃப்ளெக்டட் சீலிங் பிளான்ல பார்க்கலாம். தென் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ். ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் நம்ம மோஸ்டா பார்க்க வேண்டியது பீம்ஸு, காலம்ஸு. ஏன் பீம்ஸு காலம்ஸு நம்ம மேஜராக பார்க்கணும்னா பீம் அண்ட் காலம் வந்து ஸ்ட்ரக்சர் தான் மெயினாக பண்ணுவாங்க. இதுதான் நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூம்குள்ளே போகணும், அங்கே நடுவில் பீம் இருக்கு அப்படின்னா நம்ம பீமில் ஓட்ட போட்டு போக முடியாது, ஏன்னா ஸ்ட்ரென்த்து போயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம டக்டை ரூட் பண்ணணும். இதை பற்றி ஃபியூச்சராக பார்க்கும்போது நல்லாவே பார்க்கலாம். ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் இருக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, ஓரளவுக்கு நான் ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் இந்த 5 டைப்ஸை சொல்லியிருக்கேன். தென் அடுத்த என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் டெர்மினல்ஸ். ஏர் டெர்மினல்ஸுங்கிறது நம்மளோட டக்ட்லேருந்து காற்று வருது, அந்த காற்று அப்படியே ஓப்பனாக விட்டால் அது லுக் வைஸாக நடக்காது, கரெக்டாகவும் போய் சேராது. ஸோ அங்கே ஒரு தூசியும் இல்லை சம்திங் ஏதோ உள்ளே போயிடும், டக்டுக்குள்ளே போயிடும். இதெல்லாம் இது பண்ணுறதுக்காகவும் ஒரு ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த ஏர் டெர்மினல்ஸ். ஏர் டெர்மினல்ஸுங்கிறது இல்லை, காற்று வெளியே வர இடம் தான் ஏர் டெர்மினல். நீங்கள் நார்மல் ஏசியை விட்டுட்டு வேற ஏதாவது ஏசியில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் எனக்கு பிக்சர் எதுவுமே இல்லை, நான் மேபி இதுக்கெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன், ஏன்னா இதில் பிக்சர் எதுவுமே எனக்கு இல்லை. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஏர் டிப்ஸ் பற்றி உங்களுக்கு தெளிவாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ்.